ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஃப்ரிட்ஜுக்கு உண்டான ஹேண்டில் கவர் தான் செய்ய போகிறோம். இது வேஸ்ட்டு கிளாத்தை வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதே மெத்தடில் நீங்கள் கையில் கூட கை ஸ்டிச் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வாங்க இது எப்படின்னு பார்க்கலாம். இது வந்து வேஸ்ட்டு கிளாத் தான். நம்ம பெட்டுக்கு சோபாக்கெலாம் கவர் வரும்ல, அந்த கிளாத்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் கிளாத்து. நீங்கள் காட்டன் கிளாத் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். என்னோடய ஃப்ரிட்ஜோட அளவு ஹேண்டில் அளவு பார்த்திங்கன்னா 10.5 இன்ச் வருது. நான் ஒரு 3/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன். அது எதுக்குன்னா சுற்றி நம்ம அடித்து திருப்புவோம், அதுக்காக செம்மறு இல்லாமல். அதுக்காக நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச் 1 இன்ச் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் அளவு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். இப்போ நான் 2 கிளாத் போட்டிருக்கேன். என்னோடய டபுள் டோர் ஃப்ரிட்ஜ், அதுக்காக 2 இதுக்கு வேணுங்கிறக்காக. இப்போ இதை 2ஆக கட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு லைனிங் மாதிரி ஒரு கிளாத்து வச்சு அடித்து திருப்புவோம். அது கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து யூனிஃபார்ம் பினோஃபார்ம் எல்லாம் அடிப்போம்ல, அந்த கிளாத் தான், எக்ஸ்ட்ரா வேஸ்ட் கிளாத் தான். இப்போ இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும் பினோஃபார்ம் கிளாத்து. அதனால் நான் இதையும் 2 பீஸ்க்கு 2ஆக நான் வெட்டி எடுத்துக்கிறேன். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி இல்லை நார்மல் காட்டன் கிளாத்தாக இருந்தாலும் 2ஆவோ 3ஆவோ நீங்கள் மடித்து போட்டுக்கலாம். இல்லைன்னா நம்ம ஷர்ட்டெல்லாம் இருக்குல்ல, ஜென்ஸ் ஷர்ட் வாங்கினா அதுக்குள்ளே ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுத்துருப்பாங்க, பாஞ்ச் மாதிரி, அதை கூட நீங்கள் வச்சு இதில் சென்டராக வச்சு நீங்கள் அடிச்சுக்கலாம். இப்போ சுற்றியும் ஒரு ஸ்டிச்சு போடணும் இந்த மாதிரி, அதுக்காக தான் எக்ஸ்ட்ரா நம்ம விட்டது. அதே மாதிரி இன்னொரு பீஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதோட அளவு பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு. அதே மாதிரி நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம வச்சுக்கலாம். சுற்றியும் 7.5 இன்ச்சு வச்சுக்க போகிறோம். ஒரு 3/4 இன்ச் அதிகமாக, மேலே ஒரு 3/4 இன்ச், மொத்தமாக 1.5 இன்ச்சு பக்கம் நான் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். 6.5 இன்ச்சு ப்ளஸ் 7.25 இன்ச்சுக்கு பக்கம் நான் விட்டுருக்கேன். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ 2ஐயும் நல்ல பக்கத்தையும் வச்சு சேர்த்து வச்சு நான் அடிச்சிருக்கேன். இதை சுற்றியும் அடிச்சுக்கலாம். சுற்றி ஒரு பேக்கெலாம் ஸ்டிச் பண்ண உள்ள பை மாதிரி அடிச்சுக்கலாம். சுற்றியும் ஒரு சைடு மட்டும் கொஞ்சம் ஓப்பன் விட்டலாம், நம்ம திருப்பிக்கலாம் அடித்து. இல்லை ஒரு சைடு அடித்து திருப்புறதா இருந்தால் கூட திருப்பலாம். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சிம்மர் எங்கேயும் தெரியாத மாதிரி இருக்கும். மடிச்சு அடிக்கிறதா இருந்தால் நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா கிளாத் விட வேண்டியதாக இருக்கும். இப்போ இருக்கிற கிளாத்தை வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி அடிக்கிறேன். இப்போ இந்த கொனையை வெட்டி விட்டுறலாம். இந்த மூளை 2 கார்னரையும் வெட்டி விட்டிங்கன்னா திருப்பறக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ திருப்பிக்கலாம். திருப்பிச்சு இது மேலே ஒரு படிமான தையல் போட போகிறோம். இதே மாதிரி நீங்கள் கையில் ஸ்டிச் பண்ணுறா கூட ஊசியில் நீங்கள் நெருக்கமாக தைச்சிடலாம். ரொம்ப ஈஸி தான். இல்லை ஒரு டிசைன் மாதிரி வேணுனாலும் சென்டரில் இன்ட்டு மாதிரி நீங்கள் ஸ்டிச் போட்டாலும் ஓகே. நான் இன்றைக்கி அந்த மாதிரி போடலை, சும்மா நார்மலாக அடிக்கிற மாதிரி சிம்பிளாக அடிக்கிறேன். சென்டரில் இன்ட்டு மாதிரி கூட ஸ்டிச் போட்டிங்கன்னா, கிராஸ் ஸ்டிச் போட்டால் அது ஒரு டிசைன் மாதிரி இருக்கும். இப்போ அந்த ஓப்பனையும் திருப்பி வச்சு மடித்து நான் திருப்பி அடிச்சிருக்கேன். லைட்டாக அதை மட்டும் உள்ளே மடித்து விட்டு நம்ம அடிச்சிருங்க. அடிச்சுட்டு இது மேலே படிமான தையல் மாதிரி 4 சைடும் போட்டுக்கலாம். இதுக்கு நீங்கள் மேலே பார்டர் கொடுக்குற மாதிரியா இருந்தாலும், பட்டையாக பெருசாக கொடுக்குற மாதிரியா இருந்தால் கூட கொடுக்கலாம், சன்னமாக கொடுத்தாலும் கொடுக்கலாம். நான் இன்றைக்கி சைடில் மட்டும் கொடுக்குறேன். உங்களுக்கு டபுள் டிசைன் வேணும்னு சொன்னால் மேலேயும் சேர்த்து கொஞ்சம் 2.5 இன்ச்சுக்கு அளவுக்கு நீங்கள் மடித்து கொடுத்தீங்கனாலும் கொஞ்சம் ஈஸியாக பார்க்கவும் அழகாக இருக்கும். இப்போ நான் மேலே ஃபுல்லும் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ ஒரு 2 இன்ச் அளவுக்கு நான் அந்த பினோஃபார்ம் கிளாத் இருந்துச்சுல, அதுலேயே ஒரு 2 இன்ச் அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் பீஸு. ஸ்ட்ரைட் பீஸ் தான் கட் பண்ணியிருக்கேன். அதை ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி வச்சு நல்ல பக்கத்து மேலே வச்சு அடிச்சுக்கலாம். அடித்து திருப்புறது தான். ஒரு பைப்பிங் மாதிரி கொடுப்போம்ல பட்டையாக, அந்த மாதிரி அடித்து திருப்புறக்காக இந்த பக்கம் அதே மாதிரி நல்ல பக்கம் வச்சு அடிச்சுக்குங்க. அடித்து நம்ம பேக் சைடில் இதை திருப்பிக்கலாம். அடித்தாச்சு. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கீழே மடிக்கிறதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கோங்க. அழுத்தமாக வெட்டினா நம்ம திருப்பறக்கு சிமுறு மாதிரி தெரியும். அதுக்காக இதை மடிக்கிறதுக்காக இந்த மாதிரி அடிக்கணும். கொஞ்சம் பைப்பிங் மாதிரி சன்னமாக விட்டாலும் சரி. இந்த மாதிரி பாருங்கள், ஒரு 1/4 இன்ச்சுக்கு நான் கேப் விட்ட மாதிரி அடிக்கிறேன். கொஞ்சம் பார்டர் மாதிரி இருக்கட்டும். இதே மாதிரி நம்ம சைடில் கொடுக்காம மேலேயும் கொடுத்து அடிக்கலாம், அப்போ நல்லாயிருக்கும். மேலே கொடுத்தா கொஞ்சம் வெளியே தெரியும் டிசைனு. இது பார்த்திங்கன்னா சைடில் தான் போகும் ப்ளைனாக. இது அந்த சிம்மருக்காக நான் ஒரு இதுக்காக அடிக்கிறேன், ஒரு ஸ்டிஃப்னஸ்க்காக தான் நான் இந்த சைடில் பார்டர் கொடுக்குறேன். நீங்கள் மேலே கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் டிசைன் மாதிரி இருக்கும், பட்டையாக கொடுத்தா கூட நல்லாயிருக்கும். கீழே இந்த மாதிரி மடித்து அடிச்சுக்குங்க. இதே மாதிரி 2 சைடும் அடிச்சுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. இதையும் அதே மாதிரி மடித்து அடிச்சுக்கலாம். இப்போ 2 சைடும் அடித்தாச்சு. திருப்பி ஒரு ஸ்டிச்சு போட்டேன். சிமிர் இல்லாமல் கீழ் சைடை ஈவனாக மடித்து விட்டுக்குங்க. இல்லைனா அந்த கார்னர் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஈவனாக மடிச்சுக்குங்க.
அவ்வளோதான். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வெல்க்ரோ கிடைக்கும். இதை ஒரு 1.25 இன்ச் அந்த மாதிரி கேப்பு உங்களுக்கு நான் அளவெடுத்ததில் உங்களுக்கு சுற்றளவு 2 சுற்று கூட வரதா இருந்தால் கூட நம்ம சுற்றி எந்த நேர் வேணுமோ அந்த நேர் இதை வச்சு அடிச்சுக்கலாம். நான் 2 இன்ச்சுக்கு இதை கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் ஒவ்வொரு இன்ச்சுக்காக எடுத்திருக்கேன். கட் பண்ணி 2 இன்ச் பண்ணி ரெண்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இன்ச்சு கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி வச்சு இன்ட்டு மாதிரி அடித்தாலும் சரி, இந்த மாதிரி ஸ்கொயர் மாதிரி நீங்கள் அடித்தாலும் சரி, எல்லா சைடும் வச்சு அடிச்சுக்குங்க. பேக் சைடு திருப்பி இந்த ஒற்றை பக்கத்தை இந்த பக்கம் வச்சு அடிச்சுக்குங்க. இதையும் அதே மாதிரி இன்ட்டு மாதிரி அடித்து விட்டுறலாம். இல்லை ஸ்கொயர் அடிக்க வந்தாலும் அடிச்சிடலாம். அளவு வச்சு பார்த்துக்குங்க. உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டு தான் வரும் அளவு. நான் 10.5 இன்ச்சு தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்ட்ரிப்பாக வேணால் ஒரு 2 சுற்று கூட சுற்றி நம்ம வெல்க்ரோ அந்த இடத்துல ஒட்டிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி ஒட்டி பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி இது வந்து சின்ன பீஸு. இதையும் அதே மாதிரி நல்ல பக்கம் வச்சு சேர்த்து அடிச்சுக்குங்க. அதே மாதிரி அடித்து அதே மாதிரி நான் 2 இன்ச்சுக்கு அதே கிளாத்தை வெட்டி எடுத்திருக்கேன். அதே மாதிரி 2 சைடு ஈவனாக கட் பண்ணிக்கலாம் 2 அளவுக்காக. அதே மாதிரி அடித்து நம்ம பேக் சைடு திருப்பிக்கிறோம். திருப்பி ஒரு ஸ்டிச்சு போட்டுடலாம் அடித்து. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி இதுக்கு வெல்க்ரோ வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதை ஃபுல்லாகவும் லென்த்தாகவும் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வெல்க்ரோ வந்து 1 இன்ச்சு கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு லென்த்தாக நீளமாக வேணும்னாலும் வச்சு அடிச்சுக்கலாம். அதுவும் நல்லா தான் ஸ்டிஃபாக நிற்கும். அதுக்காக அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், 2 அண்ணா ரெடி பண்ணியாச்சு. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் கவர் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். தேங்க்யூ.